பட்டு நீங்கள் பதிவானது சாதனைன்னு சொல்கிறீங்களே, அதை சொல்கிறேன் நான். ஒட்டுமொத்த வந்து எப்போவுமே வாக்களிக்கிற மக்கள் தாங்க வாக்களிச்சிருக்காங்க. புதுசாலாம் எவனும் வாக்களிக்க வரலைங்க. புதுசாக தமிழ்நாட்டில் 20% பேர், 20 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வந்து பதிவு போட்டிருக்காங்க, அவ்வளோதாங்க. புரியுங்களா? அதனால் வந்து இது 85% தேர்தல் கமிஷன் சாதனை அதெல்லாம் கிடையாது. எஸ்ஐஆரோட மோசடி தான் அது. 1 கோடி பேர் இங்கே நீ ஏற்றுட்ட பிறகு அப்போ அந்த மொத்த வாக்காளர் குறைஞ்சி போச்சுல. 6.5 கோடி வந்து 5.5 கோடிக்கு வந்துடுச்சு இல்லையா? 5.5 கோடியில் எப்பவும் போடுற ஓட்டு வந்து இப்போ 85% பதவி தோணுது. ஆனால் வாக்கு எங்க கம்மி தானே ஆயிடுச்சு. அப்போ 85% சாதனை ஏற்றாச்சு. சென்னையில் 9 தொகுதியில் வந்து ஓட்டு பதிவு குறைஞ்சிருக்கு. 7,000 8,000 10,000 ஓட்டு குறைஞ்சி போடவே இல்லையா அமைச்சனுங்க? போன வருஷம் போன தேர்தல் போட்ட ஓட்டுகளா? அப்போது வந்து இந்த சாதனை என்பது இதை பற்றி எவனும் சிந்திக்காத இந்த மேதாவிகளும் அரசியல் விமர்சகம்னு சொல்லிக்கிட்டு அந்த கட்சி இந்த கட்சி பேரும் மேதாவிகளும் அவங்க இல்லாத கட்டமெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஓட்டே இங்கே உள்ள கேட்டால் அவங்க இந்த சாதனை வந்து ஆளுங்கட்சிக்கு வந்த சாதனை, ஆளுங்கட்சியினுடைய சாதனை பார்த்து மக்கள் பெண்கள்லாம் ஆர்வமாக வந்து வாக்களிச்சாங்க. ஓட்டே இங்கே போடலடா, நீ சதவீதத்தை வச்சு பேசினா அப்படின்னா பைத்தியக்காரெல்லாம் உங்களை அறிவில்லை சோதனை பண்ணுறீங்க. போன வருஷம் ஓட்டு மொத்த வாக்காளர் எண்ணிக்கைன்னா இந்த வருஷம் மொத்த வாக்காளர் எண்ணிக்கைன்னா அப்போ என்ன பதிவாயிருக்கு? அதே ஓட்டு தானே பதிவாகிருக்கு. அப்புறம் எப்படி மக்கள் பொங்கி எழுந்து வந்து ஜனநாயக கடமை எடுத்துட்டானுங்க? யாருமே இல்லாத டீ யாத்திரை கதையெல்லாம் இது இருக்குது.